வணக்கம் நேயர்களே. இஷாரா செவ்வந்தி எங்கே? இஷாரா செவ்வந்தி யார்? 25 வயதான இஷாரா செவ்வந்தி இவர்தான். இந்த இளம் பெண் தான் கணேமுல்ல சஞ்சீவ் என்ற குற்றவாளி கொலை செய்யப்படுவதற்கு மூல காரணியாக இருந்தவர், மூளையாக செயற்பட்டவர். அந்த கொலை இடம்பெற்ற பின்னர் இந்த இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் என்ற விஷயமெல்லாம் சொல்லப்பட்டது. இல்லை, அவர் இலங்கையில்தான் இருக்கிறார் என்ற செய்தி போலீஸ் காதுகளில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கொழும்பில், தெஹிவளை, மதுகம பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் தீவிரமான தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஷாரா செவ்வந்தியினுடைய தாய், சகோதரர்கள், பாட்டி ஆகியோர் தங்கியிருந்த நீர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் இருந்து தாய், சகோதரர்கள், பாட்டி ஆகியோர் அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டார்களாம், வேறு இடத்திற்கு. என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறதாம், அந்த மூளையாக செயற்பட்ட இஷாராவின் தாய், சகோதரர்கள், பாட்டிக்கு. அதனால் நீர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் இருந்து அந்த வீட்டில் இருந்து அவர்கள் வேறு வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் தகவல். அப்ப இஷாரா செவ்வந்தி நாட்டில் தான் இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்ப போலீசார் குற்றப்பிரிவு எடுத்த நடவடிக்கை நாடு முழுவதிலும் இந்த சுற்றி வளைப்பு விசேட தேடுதல் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த பெண்ணை கைது செய்வதற்கு. ஏனென்றால் அவர் நாட்டில் இருக்கிறார் என்றால் அவரை கட்டாயமாக கைது செய்ய வேண்டும், இது சட்டம். அதற்காக இப்பொழுது தேடுதல் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது, இதை குற்றப்பிரிவு சொல்லியிருக்கிறது. அதற்கிடையில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 48 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க ஆணையிட்டிருக்கிறது. எனவே அவர்களும் போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைகள் மூலமாக மேலும் பல தகவல்கள் துலங்கலாம். அதன் அடிப்படையில் இன்னும் பல விஷயங்கள் வெளிவரலாம். ஆக இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள், அதனுடைய உறுப்பினர்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுதல், பல வர்த்தகர்கள், பெரிய செல்வந்தர்கள், இவ்வாறானவர்களை குறிவைத்து கடத்துதல், சுட்டுக் கொள்ளுதல் போன்ற சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் உலுக்கியோர் சம்பவமாக இந்த கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு பார்க்கப்படுகிறது. அதனுடைய இன்னும் பல திகில் சம்பவங்கள், புது புது திருப்பங்கள், கதைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த கதை. இந்த கொலை வழக்கில் பிரதான காரணியாக செயற்பட்ட, மூளையாக செயற்பட்ட 25 வயது இளம்பெண்ணான இஷாரா செவ்வந்தி. அவர் கொலை நடந்தவுடன் வெளிநாட்டுக்கு தப்பியிருப்பார் என்பதுதான் பலருடைய ஊகம். ஆனால் அவர் செல்லவில்லை, இங்கேதான் இருக்கிறார். அதனால் அதன் முதற்கட்டமாக தெஹிவளை, மதுகம பகுதிகள் சுற்றி வளைத்து தேடுதல் மேற்கொள்ளப்பட்டன. இப்பொழுது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து நாடு முழுவதும் தேடுதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது போலீசாருடைய தகவல். இது தொடர்பான செய்தி இப்பொழுது உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இலங்கையின் நிலைமை இனி என்னவாக மாறும், இந்த பிரச்சனைகள் எப்படி முடிய போகிறது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அடுத்த நடவடிக்கைகள் என்ன, யாரதன் பின்னணி, பல விஷயங்கள் தொடர்பாக போலீசாரால் தேடப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.